வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு தி சீக்ரெட்ஸ் ஆஃப் ஷிலிதார்ஸ் அப்படின்றது. இது ஒரு பக்காவான அட்வென்ச்சர் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த சீரிஸ் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு புதையல் இருக்கு. ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரியும். அதை எடுக்கலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலைன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப்புக்கு அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரியாது. அதை எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதை இந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே 90ஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அப்பா அம்மா கூட ஒரு சின்ன பையன் கார்ல போயிட்டு இருக்கான். நான் பெரியவனானவன என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். என்ன பண்ணணும்ன்றது காலம் உனக்கு புரிய வைக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. கொஞ்சம் வித்தியாசமா தான் அப்பா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப பையன் ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான்ல. அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு லாரி வருது. இவங்களை இடிச்சு காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த சின்ன பையனோட அப்பா இருக்கார்ல, இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. இப்போ வைஃபி கிட்ட அதை பத்திரமா வையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பொருளை எடுத்து பேக்குள்ள பத்திரமா வைக்கிறாங்க. ஆனா என்ன பொருளை வைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப அந்த லாரி இருக்குல்ல, திரும்ப திரும்ப இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட காரை பிரிட்ஜ் மேல இருந்து தள்ளி விடுது. இவங்களுமே தண்ணிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்பா கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. திறக்க முடியல. பின்னாடி இருக்க கண்ணாடியை உடைச்சிடுறாரு. அந்த கேப் வழியா பையன் தான் போக முடியும். பையனை காப்பாத்தலான்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. வைஃபையும் காப்பாத்தணும்ல, அதனால இவர் கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவரால உடைக்க முடியல. அப்பாவும் அம்மாவும் வெளியே வரல. இதெல்லாம் இந்த பையன் சோகமா பார்த்துட்டு இருக்கான். இந்த பையன் மட்டும் மேல வந்துடுறான் போல. இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு ரவி அப்படின்றது. இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. இவருக்கு அசோக்னு ஒரு தம்பி இருக்காரு. ரெண்டு பேருமே இப்ப மலை தான் ஏறிட்டு இருக்காங்க. தம்பிக்கு பெருசா இந்த மாதிரி ஏறலாம் தெரியாது. ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி போறாரு. ஆனா சப்போர்ட் இருக்கிறதுனால இவர் தொங்கிட்டு இருக்காரு. யார கூடமா தொங்காத, சப்போர்ட் வீக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டாரு. இப்ப சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு. தம்பியும் விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. பயப்படாத, கீழே பார்க்காத அப்படின்ற மாதிரிலாம் அண்ணா சொல்லிட்டாரு. இப்ப ரவி இருக்கார்ல, அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிடுறாரு. தம்பியை நல்லபடியா இந்த இடத்துல காப்பாத்திடுறாரு. ஒரு நிமிஷம் தான் என்னோட உயிரே போயிருக்கோன்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. இப்ப அண்ணனுக்கு போன் கால் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. பிரியான்னு ஒருத்தங்க தான் கால் பண்றாங்க. கண்டிப்பா மீட்டிங்க்கு வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஒரு வாட்டி சொல்றதோட விட்டுருக்க மாட்டாங்க. 2-3 வாட்டி சொல்லியிருப்பாங்க. அண்ணன், அந்த பிரியாக்கு உன் மேல ஒரு கண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. சும்மா விளையாடாதரா வான்ற மாதிரி இவருமே தம்பியை கூட்டு போறாரு. ரெண்டு பேருமே ஒரு கோயில் மாதிரியான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க போல. இப்ப திலீப்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜா இருப்பாரு. ஆக்சுவலா ரவி கோயிலுக்கு வந்திருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அது கோயில் இல்ல, ஒரு கோட்டையா இருக்கும். சத்ரபதி சிவாஜின்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சார்ல, அவரோட கோட்டையா இருக்கும். இந்த இடத்துல நிறைய புதையல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவர் சோசியல் மீடியால போட்டிருக்காரு. அந்த விஷயத்தை தான் திலீப் பாக்குறாரு. இப்ப திலீப் இருக்கார்ல, ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு. சுத்தி முத்தி யாராவது வாட்ச் பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாரு. வேற ஒரு நபருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க நபரோட பேரு காசி அப்படின்றது. என்ன பார்த்து பேசாத, வேற பக்கம் பார்த்து பேசுன்ற மாதிரி காசி கிட்ட சொல்றாரு. இந்த திலீப் கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னும் 1 மாசம் தான் டாக்டர்ஸ் எனக்கு டைம் தந்திருக்காங்க. நான் அதனால என்னோட பொறுப்பை வேற ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கணும். சீக்கிரமா பொறுப்பை ஒப்படைச்சிருவேன். நீ அவரை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த காசி கிட்ட சொல்றாரு. காசியும் ஏத்துக்கிறாரு. நான் சாவி ஒரு இடத்துல வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்ற மாதிரி இவரு கிளம்பிடுறாரு. திலீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு புதையலை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு குரூப் அந்த புதையலை அடையணும்னு நினைக்கிறாங்க. அந்த குரூப்போட ஹெட் பேரு பிரதாப் அப்படின்றது. இவருக்கு அடியாளா சீனுன்னு ஒரு நபர் இருக்கான். இப்ப சீனு கிட்ட 1 மாசத்துல அந்த திலீப் சாக போறான். அதனால கண்டிப்பா பொறுப்பை வேற யாருக்கிட்டயாவது ஒப்படைப்பான். யார்கிட்ட ஒப்படைக்கிறான்றதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. திலீப் எங்க சாவியை வச்சிருக்கன்றதா சொல்லியிருப்பாரு. இப்ப காசியும் அந்த இடத்துக்கு வராரு. கையை விட்டு பார்க்கும்போது உள்ள இருந்து சாவி கிடைக்குது. அந்த சாவி எடுத்துட்டு காசி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஜட்ஜி ஒரு புக்கை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் பிளான் பண்ணிருப்பாரு. அந்த ஈவென்ட்டை தொகுத்து வழங்குற வேலையை தான் பிரியா பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பிரியா அழகா தான் இருக்காங்கன்ற மாதிரி தம்பி அண்ணனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பிரியா இருக்காங்கல்ல, அந்த ஜட்ஜோட அசிஸ்டண்டா இருப்பாங்க. சார் ஸ்டேஜுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. இதே இடத்துல 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சீனோட ஆளுங்களா இருப்பாங்க. இந்த திலீப்பை வாட்ச் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப திலீப்ப மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு நெஞ்சு வலி வந்துருது போல. இப்ப நெஞ்சு புடிச்ச மாதிரி விழுற மாதிரி போறாரு. டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா வாங்கன்ற மாதிரிலாம் பிரியா கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. உனக்கான வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி திலீப்பும் ஹீரோக்கு கேட்கிற மாதிரி காதுல சொல்லிட்டாரு. அப்பாவும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு. அப்பா கையில ஒரு மோதிரம் இருந்திருக்கும், அதே மாதிரி ஒரு மோதிரம் திலீப்போட கையில இருக்கு. ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் இந்த பெரியவர் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. ஹீரோ கொஞ்சம் ஷாக்லயே இருக்காருல, தம்பி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கிறான். என் அப்பா கையில ஒரு மோதிரத்தை பார்த்திருக்கேன், அதே மோதிரத்தை இந்த பெரியவரும் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரியா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிரியா இருக்காங்கல்ல, ஜட்ஜி சார் அவரோட காப்பியை உங்களுக்கு தர சொன்னாரு, இந்தாங்க புக்குன்ற மாதிரி தராங்க. இவருமே வாங்கிக்கிறாரு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா முன்னாடி ஏதோ எழுதியிருக்காரு. என் கேபின்ல வந்து என்ன மீட் பண்ணுன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. எதுக்காக மீட் பண்ண வர சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த திலீப் இருக்கார்ல, இவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரதாப்ப நமக்கு காட்டுறாங்க. இந்த பிரதாப் புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருல, அதுக்காக பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய பதவியில இருக்காரு. எங்க இருந்தாலும் சரி இவர் ஈஸியா ஓபன் பண்ணி எடுத்துட முடியும். ஆனா எங்க இருக்குன்னே இவருக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேரை வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது, அந்த புதையல எனக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அவரோட சேம்பர்ல தான் இருப்பாரு. அந்த சேம்பர்ல வச்சு பாக்குறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த 2 பேர் கவனிக்கிறாங்க. அதாவது சீனு கிட்ட வேலை பார்க்கற 2 பேர் கவனிக்கிறாங்க. இப்போ உடனே இந்த விஷயத்த சீனு கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் டாக்டர்ரா, சாதாரணமா அவரோட உடம்ப பாக்குறதுக்காக வந்திருப்பான். அவன் ரொம்ப நேரம் வெளியே வரலனா மட்டும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ உள்ள வரத நமக்கு காட்டுறாங்க. காலையிலேயே இவர் வேணும்ட்டே தான் நெஞ்சு வலி மாதிரி பண்ணிருப்பாரு. உங்க பல்ஸ் நார்மலா தான் இருந்தது, ஏன் அப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த திலீப் இருக்கார்ல, ஒரு டைரியை எடுத்து தராரு. அந்த டைரியில பார்த்தா ஹீரோவோட போட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. ஹீரோவை இத்தனை வருஷம் இவர் கண்காணிச்சிருக்காருன்னு தெரிய வருது. என் கையில இருக்க மோதிரத்தை உன்னோட அப்பா கிட்டயே நீ பாத்துருக்கலன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் உன்னோட அப்பாவும் ஷிலேதார்ஸ், நீயும் ஷிலேதார்ஸா மாற போறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அங்க புதையல் இருக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொன்னார்ல, அங்க உண்மையிலேயே புதையல் இருக்கு. அந்த புதையலை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை. உன்னோட அப்பாவும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு. எதிர் கேங்க சேர்ந்தவங்க தான் உன்னோட அப்பாவோட கதையை முடிச்சிட்டாங்க. வேணும்ட்டே ஒரு ஃபேமிலி கிட்ட தத்து கொடுத்திருப்பாங்க. இவரை பத்தி எதுவுமே சொல்லாம தான் தத்து கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் திட்டமிட்ட ஆக்சிடென்ட் தான். உன் அப்பா கிட்ட ஒரு பாகம் இருந்தது, அதை எடுக்கிறதுக்காக தான் எதிரிங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சாதாரண ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைச்சிருப்பாரு. இப்பதான் திட்டமிட்டு அது நடத்தப்பட்டது அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. இருந்தாலும் இந்த புதையல் விஷயத்த ஹீரோவால நம்ப முடியல. புதையல் கிதையல்னு சொல்றீங்க, பாதுகாக்கிறதா சொல்றீங்க, இதெல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நம்பிதான் ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வேலையை நீ தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. சார் நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் கிளம்ப போறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நீ தான் இதை பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவர் மேற்கொண்டு பேசுறதுக்காக வராரு. அதுக்குள்ள அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் சர்க்கியூட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, செக் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு திலீப் சொல்லிட்டாரு. சார் செக் பண்றது நல்லது, செக் பண்ண விடுங்கன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இவனுங்க மேல லைட்டா திலீப்க்கு டவுட் வருது. கண்காணிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் திலீப் யோசிக்கிறாரு. சரி டாக்டர் நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி டாக்டர்ன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. இந்த டைரியை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி கொடுத்து விடுறாரு. எதுக்காக அவங்க 2 பேரை பார்த்தோன்னா நம்மள அனுப்புறாரு? அவனுங்க 2 பேர் யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சீனு இருக்கார்ல, ரொம்ப நேரம் ஒருத்தன் பேசிட்டு போயிருக்கான்ற மாதிரி பிரதாப் கிட்ட தகவலை கொடுக்குறாரு. இப்ப பிரதாப் இருக்கார்ல, அந்த பெருசு இன்னும் 1 மாசத்துல சாக போறான், நீ நேரடியா போய் விசாரி, எது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சீனுவும் நேரடியா இந்த திலீப்பை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒழுங்கா புதையலை பத்தி எல்லாம் சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. அப்படியே கட் பண்ணி அப்பா தப்பிக்கிறதுக்காக கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணார்ல, அந்த விஷயம்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு இவரும் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. இப்ப விடிய காலையில நேரம் யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா ஜட்ஜை கடைசியா பார்த்துட்டு இவர் தான் வந்திருப்பாரு. ஜட்ஜி இப்ப கொலை செய்யப்பட்டிருக்காரு, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாரு. எது நான் கொலை பண்ணனா, நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுனாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் பண்ணி ஹீரோவை கூட்டு போறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா சிசிடிவி ஃபுட்டேஜ் படி பார்த்தா இவர் தான் உள்ள போயிருக்காரு, இவர் தான் வெளியே வந்திருக்காரு. நடுவுல 2 பேர் வந்தாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜே இல்லாம இருக்கு. சரி இந்த ஃபுட்டேஜை யாரோ எடிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது 2 பேர் வந்தாங்க, அந்த 2 பேர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் யாருமே வரல, நீ தான் இதை பண்ணிருக்கன்னு இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்றாரு. அப்ப தம்பி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். சார் டேம்பர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பிரியா வந்துடுறாங்க.
பிரியா லாயரா இருப்பாங்க. பிரியா இருக்காங்கல்ல, என்ன அடிப்படையில இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சாலிடான ப்ரூஃப் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், நான் இவரை கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு, சாலிடா எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. அதனால பிரியாவை எதிர்த்து இவரால எதுவுமே பேச முடியல. இப்போதைக்கு வேணா கூட்டு போங்க, ஆனா இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, அப்படி போனா நாங்க அமிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பிரியாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவரை பெயில்ல வெளியே கொண்டு வந்துடுறாங்க. தம்பியை என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். நைட் அந்த பெரியவர் பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஹீரோவும் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியாவும் இந்த இடத்துக்கு வந்து இதை பத்திலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பெரியவர் எக்ஸாக்டா என்ன சொன்னாரோ அதெல்லாம் சொல்றாரு. இதை தாண்டி ஏதோ சொல்றதுக்கு வந்தாரு, அதுக்குள்ளதான் ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ கிளம்பும் போது அந்த பெரியவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதாவது குட் நைட்டை கொஞ்சம் பெருசா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அதுல ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். வேணும்ட்டே தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்காரு. இந்த மிஸ்டேக்ல வர வார்த்தையெல்லாம் சேப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஃபார்ம் ஆகுது. அவர் சாம்பர்ல தான் எதையோ வச்சிருக்காரு போல, நம்ம அதை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சாம்பர்ல தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு, அந்த இடத்துல போலீஸ் எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த தம்பி கேட்டுட்டு இருக்கான். அப்ப பிரியா இருக்காங்கல்ல, நான் நினைச்சா உள்ள கூட்டு போக முடியும், ஏன்னா என்கிட்ட கார்ட்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கூட்டு போங்க, உள்ள போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிரதாப் சீனு கிட்ட பேசதான் சொல்லியிருப்பாரு, ஆனா சீனு சாவடிச்சிருக்கான். எதுக்காகடா சாவடிச்சன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவன் கேட்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பான். அப்படி ட்ரை பண்ணும்போது புடிச்சு தள்ளி விட்டுருப்பான். அதுலயே அந்த பெரியவர் இறந்து போயிருப்பாரு. வேணும்ட்டே பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதுக்கப்புறம் கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி பிரதாப் சொல்றாரு. பிரியாவும் ஹீரோவும் மட்டும் உள்ள போலான்னு நினைக்கிறாங்க. போலீஸ் வந்தா எங்களுக்கு உடனே தகவல் கொடுன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாங்க. பிரியா இருக்காங்கல்ல, உள்ள போனன்ற மாதிரி கார்டை காட்டுறாங்க. அங்க இருக்க கான்ஸ்டபிளும் இவர் யாருன்னு கேக்குறாரு. என் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரியா இவங்க இடத்துக்கு போறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா சைலண்டா அந்த ஜட்ஜோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஹீரோவை கூட்டு வந்துடுறாங்க. அது இப்ப கிரைம் ஸ்பாட்டா தான் இருக்கு. இவங்களுமே இந்த ரூம்ல எங்க மறைச்சு வச்சிருப்பாருன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு டைரியை எடுத்து தந்தாரு பாத்தீங்களா, போட்டோக்கு அந்த சைடுல இருந்து எடுத்து தந்திருப்பாரு. அந்த இடத்துல எதையாவது வச்சிருக்காரான்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. இப்ப வேற ஒரு இடத்து மேலேயும் உங்களுக்கு டவுட் வருது. அந்த திலீப்போட ரூம்ல பக் வச்சிருக்காங்க போல, அது மூலியமா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க புதையலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி சீனுவும் சொல்றாரு. இப்ப சீனு அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்குறாரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. தம்பி இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருன்னு தகவலை கொடுக்குறாரு. உள்ள வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள எப்படியாவது நம்ம எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் உள்ள போலாம் தான் நினைச்சிருப்பாரு. ஆனா சீனு அந்த வேனுக்கு பக்கத்துல இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப வேனை செக் பண்ணோன்ற மாதிரி பக்கத்துல வந்து சீனு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நைட்ல இருந்து வேன் இங்கதான் இருக்கு, வேனுக்குள்ள என்னதான்டா பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றதுக்காக தான் சார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், அதனால தான் வண்டி நிக்குதுன்ற மாதிரிலாம் சீனு சொல்லிட்டாரு. சரி வண்டியை ஓபன் பண்ணி காமின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சீனு இருக்கார்ல, சார் சாவி என்கிட்ட இல்ல, பாஸ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. 4 சிங்கம் சேர்ந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சுத்துற மாதிரி இருக்கு. இவங்களுமே சுத்தி பாக்குறாங்க. சவுண்ட் மட்டும் தான் வருது, எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. 4 சிங்கத்துக்கு கீழேயும் சுத்துறது இருக்கு. 4த்தையும் சேர்த்த மாதிரி சுத்தினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி ஒரே சமயத்துல அந்த 4 சக்கரத்தையும் சுத்துறாங்க. அப்படி சுத்தும் போது அது ஓபன் ஆகுது. ஓபன் ஆனதுல உள்ள இருந்து ஒரு பார்ட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பார்ட்டை ஹீரோ பார்த்திருக்காரு. பேரண்ட்ஸ் கூட கார்ல வந்தார்ல, இது என்னன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் லாரி இடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பேரண்ட்ஸும் எடுத்து பேக்குள்ள வச்சிருப்பாங்க. இத பத்தி தான் திலீப் சார் சொல்ல நினைச்சிருக்காரு போலன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த சீனு ஓனர் கிட்ட தான் சாவி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான்ல. சரி ஓனர் நம்பர் தானி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே ரேண்டமா ஒரு நம்பரை சொல்லிடுறான். இப்பதான் திலீப்போட ரூம் உள்பக்கமா டாப்பால் போட்டுக்கிறது ஆளுங்களுக்கு தெரிய வருது. இந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, சரி யாரோ இந்த ரூம்குள்ள போயிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க தப்பிக்கணும்ல, ஜன்னல் வழியா குதிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஜன்னல் கிட்ட வந்துடுறாரு. கீழ இருக்க வண்டி மேல குதிச்சிடுறாரு. நீங்களும் குதிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியாவும் குதிச்சிடுறாங்க. இப்ப தம்பியும் வண்டியை பக்கத்துல கொண்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே ஏறி போயிட்டு இருக்காங்க. இவங்க ஏறி உட்காந்து போறாங்கல்ல, இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. கீழ சீனுவும் பாத்துறாரு. டென்ஷன் ஆகுறாரு. சத்ரபதி சிவாஜியை பத்தி ஒருத்தர் நிறைய ஸ்டடி எல்லாம் பண்ணிருப்பாரு, நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாரு. அவருக்கு அவார்டு தரலாம் நினைக்கிறாங்க. பிரதாப் கையால அந்த அவார்டு தரலாம் தான் நினைக்கிறாங்க. இப்ப அவார்டு வாங்குறதுக்காக அவருமே வந்துட்டு இருக்காரு. ஆனா வந்தவர் எனக்கு இந்த அவார்டு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சத்ரபதி சிவாஜியை பத்தி தேடி தேடி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலுமே அந்த புதையலை பத்தி எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியல. என்னைக்கு அந்த புதையலை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்குதான் இந்த அவார்டுக்கு நான் தகுதியானவன், அப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து போறாரு. பிரதாப் இருக்கார்ல, இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. பேசின நபரோட பேரை நம்ம தீரஜ்னு வச்சுப்போம். தீரஜ் பேசினார் பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு டீ கடையில இருந்து இவங்க 3 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க.
இது என்ன பாகம்னே ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு பேப்பரும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பேப்பரை தராங்க. பேப்பர் பிளேன் பேப்பரா இருக்கு. என்ன பேப்பர்ல எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறது. அப்பதான் சுட சுட அங்க டீயை வைக்கிறாங்க. அந்த சூடு இதுல பட்டோன்னு ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. சில நம்பர்ஸ் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தா போன் நம்பர் மாதிரி இல்ல, அதை தாண்டிய நம்பர்ஸ் இருக்கு. இதை பாக்குற தம்பி கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ணா இது போன் நம்பரும் இல்ல, அக்கௌண்ட் நம்பரும் இல்ல, இது கோஆர்டினேட் மாதிரி தெரியுது, என்கிட்ட தான்ற மாதிரி அந்த பேப்பரை வாங்கிடுறாரு. இப்ப அந்த கோஆர்டினேட்டை செக் பண்ணி பாக்குறாரு. சோர் பசார் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை தான் காட்டுது. அதுல ஒரு பர்டிகுலர் இடத்தை காட்டுது. அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் போற வழியில ஆபத்து கூட வர வாய்ப்பு இருக்குல்ல, நீ ஊருக்கு கிளம்பு, நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தம்பி நானும் வருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிரியா நானும் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப போலீஸ் என்னையும் தான் தேடுவாங்க, நான் உங்க கூட இருக்கிறது தான் சேஃப், என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த வண்டி மூலியமா நம்ம போக வேணாம், ஏன்னா இந்த வண்டியை வச்சு ஈஸியா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, வேற எப்படியாவது போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற எப்படி போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. பஸ்லயே போலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சோர் பசாருக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு போனோம்ல, அதை தான் தேடிட்டு இருக்காங்க. காசின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அதாவது ஜட்ஜு கூட சாவியை தந்திருப்பாரு. அந்த காசியை நமக்கு காட்டுறாங்க. ஜட்ஜி இறந்து போயிட்டாருன்ற நியூஸை இப்பதான் இவர் நியூஸ் பேப்பர் மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இவரோட கடையோட கதவை சாத்துறதுக்காக வந்துடுறாரு. இப்ப இவங்க 3 பேருமே லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தா கதவு சாத்தி இருக்கிறது தெரிய வருது. இவங்க கதவை தட்டிட்டு இருக்காங்க. திறக்கலாமா வேணாமான்ற மாதிரிலாம் காசி யோசிக்கிறாரு. இந்த ஷெலிதாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் வேர்டு இருக்கும். ஹீரோ இருக்கார்ல, அந்த கோட் வேர்டை சொல்றாரு. சோ இவன் கண்டிப்பா ஷெலிதார் அப்படின்றத இந்த காசி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப காசியும் பக்கத்துல வந்து கதவை ஓபன் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேர் நம்பிக்கையானவங்க தானா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்களை பாக்குறாரு. நம்பிக்கையானவங்க தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சரி நீங்க வந்ததை யாருமே பார்க்கலன்னு கேக்குறாரு. யாரும் பார்க்கலன்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்தா அந்த 2 பேர் இந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, வேற ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணிக்கலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி பின்வாசல் வழியா அனுப்பி விடுறாரு. அதே சமயம் இந்த காசியும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேரும் அவங்க 3 பேரை துரத்திட்டு இருக்காங்க. இப்ப சீனுவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த சீனு இருக்கார்ல, கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. என்ன ஷூட்லாம் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க 3 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேர் கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணிடுறாரு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த தம்பி அசோக் இருக்கான் பாத்தீங்களா, அடி வாங்கி விழுந்து கிடப்பான். பிரியா தான் பக்கத்துல வந்து எழுப்பி விடுறாங்க. சீக்கிரமா வான்ற மாதிரி வேகமா இந்த கார்ல ஏத்திடுறாங்க. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சீனுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 3 பேர் ஒரு கார்ல போனாங்கல்ல, அதை ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. சோ வேற ஏதோ வண்டியில கிளம்பிட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதே சமயம் ஓனரோட நம்பரை கேட்டாரு பாத்தீங்களா, அவன் ஒரு நம்பர் தந்திருப்பான், அது ஃபேக்கான நம்பர்னு தெரிய வருது. சோ சீனுவும் ஏதோ தப்பு பண்றான்றதை இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க 3 பேரையும் தேடணும், அந்த சீனுவையும் தேடணும்னு சொல்றாரு. இப்ப காசி இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் அந்த இடத்துல மீட் பண்ணிடுறாரு. இப்ப அவரோட வீட்டுக்கு இவங்க 3 பேரையும் கூட்டு வந்துடுறாரு. நீங்களும் ஷெலிதாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நான் ஷெலிதார் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா திலீப் இருக்கார்ல, இவர் ரொம்ப நியாயமா இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. இவர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. எனக்கு ஒரு விஷயத்தை தேடி தரணும்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் தேடி ஒரு பாகத்தையே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது திலீப் கிட்ட ஒரு பாகம் இருக்குல்ல, அதை இவர் தான் கண்டுபிடிச்சு தந்திருப்பாரு. இந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சு தந்தாருன்றது அந்த குரூப் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அந்த குரூப் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரோட ஃபேமிலியை காலி பண்ணிருப்பாங்க. அவனுங்களை பழி வாங்கணும் அந்த வெறியில தான் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திலீப் சாரை மீட் பண்ணோன்ற மாதிரி சொன்னாரு. இன்னொன்னு ஷெலிதார் சீக்கிரமா வந்துருவான், அவங்க கிட்ட இதை தரணும்ன்ற மாதிரி ஒரு சாவியை தந்தாரு. இதுதான் அந்த சாவின்ற மாதிரி தராரு. ஹீரோவை இந்த சாவியை எங்க போடுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. காசி என்ன சொல்றாருன்னா, இப்போ அவங்கிட்ட ஒரு பீஸ் இருக்குல்ல, அது மொத்தமா 3 பீஸ். ஒன்னு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தது, அது இப்ப எதிரிங்க கிட்ட போயிருச்சு. இப்ப திலீப் சார் கிட்ட ஒரு பீஸ் இருக்கு, இதை தாண்டி ஒரு பீஸ் இந்த சாவி தேவைப்படுற இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரியா இருக்காங்கல்ல, சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே போனை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா பிரியா கிட்ட சின்னதா ஒரு போன் இருக்கு. இந்த போன் மூலியமா யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. இவங்க தான் முத வாட்டியும் லொகேஷனை சொல்லியிருக்காங்க போல. யார்கிட்ட பேசுறாங்கன்னு பார்த்தா பிரதாப் கிட்ட தான் பேசுறாங்க. இவங்க பிரதாப்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. என்ன ஏதுன்னு நமக்கு டீட்டெயிலா தெரியல. இப்ப பிரதாப் கிட்ட இருக்கிற இடத்த பத்தி சொல்லிடுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்குன்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் கேட்கறான். அப்பதான் லாரி பின்னாடி வந்துட்டு இருக்கு. அதை குடுன்ற மாதிரி அம்மா வாங்குறாங்க. பேக்ல மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த பீஸை பார்க்கும்போது இதெல்லாம் இவருக்கு தோணுது. 2வது பீஸ் ஆப்போசிட் டீம் கிட்ட இருக்கனே வச்சுக்கலாம். ஆனா 3வது பீஸ் எங்க இருக்கும், அதை பத்தி ஏன் திலீப் சார் எதுவுமே சொல்லன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு, யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்கிட்ட எதுவுமே சொல்ல, என் சம்பந்தப்பட்ட ஒரு டைரியை தான் தந்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டைரி எடு, அதுல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு காசி சொல்லிட்டாரு.
அந்த டைரியோட அட்டை ரொம்ப திக்கா இருக்கு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்ற மாதிரிலாம் அதை கிழிக்கிறாரு. பார்த்தா உள்ள ஒரு மேப் இருக்கு. இந்த மேப் மூலியமா தான் ஏதோ தகவல் கொடுத்திருக்காரு போலன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 3 பேருமே நைட் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கல்ல. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க மும்பைக்கு தான் கிளம்பி இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. அவங்க கார் அங்க தானே நிக்குது. அந்த காரை செக் பண்றாரு. அப்பதான் அதுக்குள்ள ஒரு டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவங்க 3 பேரை வேற யாரோ வேவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவருக்கு புரிய வந்துருது. நம்ம மட்டும் அவங்க 3 பேரை தேடல, வேற யாரோ தேடிட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயமா தெரியல, ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது போலன்னு சொல்றாரு. இவங்களுமே மேப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது பாயிண்ட் மார்க் செஞ்சிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கிறாங்க. அது நார்மல் மேப் மாதிரியே தெரியல. பைப் லைனுக்காக சில மேப் இருக்கும்ல, அந்த மேப் மாதிரி தான் தெரியுது. எல்லாமே ராஜ்பவன்ல தான் கனெக்ட் ஆகுது. அங்கதான் ஏதோ இருக்கு போல. ஆனா ராஜ்பவனுக்குள்ள நம்ம எப்படி போக முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பிரியா இருக்காங்கல்ல, நான் நினைச்சா அவங்கள கூட்டு போக முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜட்ஜி கூட சேர்ந்து இவங்க நிறைய விஐபிக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா பாச தந்துருவாங்க. நான் வேணா கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ராஜ்பவனுக்குள்ள போலாம், அங்க ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அசோக் மட்டும் வெளியே இருக்க சொல்றாங்க. எங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நீ சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேர்கிட்டயும் பாசஸ் இருக்கும். அதை காமிச்சு இவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள ஒரு ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இங்கதான் பிரதாப்பும் இருக்காரு. ஆனா இவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. புதையல பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க போயிட்டு இருக்காங்க. சில இடத்துக்குலாம் போக கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அவங்கள மீறி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க போட்டோஸ்ல ஒருத்தர் கையில மோதிரம் இருக்கு. அதாவது அவருமே ஷிலிதாரா இருப்பாரு. இவர் எந்த டைம்ல கவர்னரா இருந்தாருன்ற மாதிரி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இவர் கவர்னரா இருக்கும் போது என்ன மாற்றங்கள்லாம் இங்க பண்ணாருன்றதை செக் பண்ணுன்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாங்க. தம்பியும் செக் பண்ணி பாக்குறாரு. இவர் இருந்த டைம்ல லைப்ரரியை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காரு. சோ லைப்ரரியில எதையாவது மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தம்பி சொல்றான். அந்த இடத்துக்கு இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப 2 பேர் சேர்ந்த மாதிரி லைப்ரரி கதவை ஓபன் பண்றாங்க. பின்னாடியே பிரியாவும் போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு ஆபீசர் கவனிச்சிடுறாரு. மேடம் இங்க என்ன பண்றீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பிரியாவும் மட்டும் தான் கவனிச்சிருப்பாரு. இவங்க 2 பேர் உள்ள போனதை கவனிச்சிருக்க மாட்டாரு. வாங்க மேடம், நான் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டு போறாரு. பிரியாவும் சைலண்டா அவர் கூட கிளம்பிடுறாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தேடலான்ற மாதிரி இவங்க 2 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பிரியாவே பிரதாப்க்கு தானே வேலை பாக்குறாங்க. பிரியா போகாம இருக்கிறத பார்த்து பிரதாப் முறைச்சிட்டு இருக்காரு. பிரியா ஸ்பைன்றது இன்னும் இவங்க 2 பேருக்கு தெரியல. நல்ல வேலை பிரியா ஆபீசர் கிட்ட சமாளிச்சுட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு உரையில 2 கத்தி இருக்கு. அதுல ஒரு கத்தியை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. எதுவுமே நடக்கல. 2 கத்தியும் ஒரே சமயத்துல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. அது மூலியமா இவங்க வேற ஒரு ரூம்குள்ள வராங்க. ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் பகுதி இருக்கு. இவங்களுமே அந்த பகுதியில எங்க இந்த சாவியை போடுறதுன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போனா கடல்ல போய் கலக்கிற மாதிரிலாம் இடம் இருக்கு. அதெல்லாம் இவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப சாவியை போடுற இடம் எங்க இருக்குன்னு ஹீரோ தேடுறாரு. ஒரு இடம் கிடைச்சிருது. சாவியை போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய இடம் போகுது. தம்பி வெளிய இருந்து பேசிட்டு இருக்காருல, அப்ப சீனு வரத பாக்குறாரு. பிரதாப் ஹெல்ப்போட தான் சீனு உள்ள போறான் போல. சீனு வந்துட்டு இருக்கான், பார்த்து உசாரா இருங்கன்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே அந்த ரூம்ல எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. மூச்சு கூட இவங்களால விட முடியல. இவங்க தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ஒரு பேக் கிடைக்குது. அதுக்குள்ள ஒரு புக்கு மாதிரியான பொருள் தான் கிடைக்குது. இந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்றத வெளியே போய் பாத்துக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப திடீர்னு சீனு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒழுங்கு ரீதியா கையில வச்சிருக்கிறத தந்துருங்கன்ற மாதிரி மிரட்டுறான். இந்த சீனு தான் இந்த காசியோட ஃபேமிலியை காலி பண்ணிருப்பான் போல. உன் ஃபேமிலியை சாவடிச்ச மாதிரியே ஒன்னையும் சாவடிச்சிருவேன், ஒழுங்கா தான்ற மாதிரிலாம் கேட்கறான். கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, சட்டுன்னு புடிச்சு அவன் கூட சண்டை போடுறாரு. இப்ப மாத்தி மாத்தி 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த காசி இருக்கார்ல, ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு அவன் வயிற்றிலேயே குத்திடுறாரு. அவன் காயப்பட்ட மாதிரி விழுந்துட்டு இருக்கான். இப்ப அவனோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாரு. பழி தீர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஹீரோவும் வெளியே போலான்னு சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில போக முடியாது, கடல் வழி இருக்குல்ல, அந்த வழியா போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கான வேலையை பார்க்கலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரதாப்போட சவுண்ட் கேக்குது. என்ன இவளை விட்டுட்டு போக போறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. பார்த்தா ஹீரோயினை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கு ரீதியா கையில இருக்கிறத தந்துருங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவும் தரதுக்காக எல்லாம் வராது. ஆனா பக்கத்துல இருக்க காசி இருக்காருல, அவசரப்பட்டு தந்துறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் உயிர் தான் முக்கியன்ற மாதிரி ஹீரோ தர மாதிரி போறாரு. ஆனா ஹீரோயினுக்கு கண் அடிச்சு சிக்னல் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, பிரதாப்ப சட்டுன்னு அடிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட நல்லவங்களா காட்டிக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்களே பிரதாப்காக தான் வேலை பாக்குறாங்க. இப்ப பிரதாப்ப இவங்களே அடிச்சிடுறாங்க. பிரதாப் திரும்பி எந்திரிச்சு பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த காசி இருக்கார்ல, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி லாக் பண்ணி சண்டை போடுறாரு.
இருந்தாலும் பிரதாப் இருக்கார்ல ஒரு ஸ்டேஜ்ல காசியை அடிச்சு போட்டுறாரு. இப்ப காசியை லாக் பண்ணி ஷூட் பண்ற மாதிரிலாம் வராது. அதை இவங்க கவனிக்கிறாங்க. இருந்தாலுமே காப்பாற்ற முடியாம இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப பிரதாப்பும் இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. மொத 3 எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வெப் சீரிஸ்ல இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.